மார்ச் 28ஆம் தேதி தாவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கிய உத்தரவு ஒன்றை போட்டிருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். 4 நாட்களே மீதமிருப்பதால் பரபரப்பாகியுள்ளனர் தாவேகா நிர்வாகிகள். என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தீவிரமாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கட்சியின் கட்டமைப்பு பணிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்ட நிலையில் இம்மாத இறுதியில் பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் வருகிற 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் மையத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதில் பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் சுமார் 2000 பேர் பங்கேற்க உள்ளனர். 120 மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் மேடையேற இருக்கின்றனர். இந்த பொதுக்குழுவில் உட்கட்சி தேர்தல் முக்கிய தீர்மானங்களோடு விஜயிடமிருந்து ஆவேச உரையையும் எதிர்பார்க்கலாம் என்கின்றனர் முக்கிய நிர்வாகிகள். இந்த நிலையில்தான் பொதுக்குழு கூட்டத்திற்கு வரும்போது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் பிரச்சினைகள் குறித்த விவரங்களை அறிக்கையாக கொண்டுவர கட்சி சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல திமுக சார்பில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் எதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்ற விவரங்களையும், தற்போது வரை தாவேகா மாவட்ட செயலாளர்கள் செய்துள்ள போராட்டங்கள், இதற்கு பின் எந்தெந்த பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்த திட்டம் என்பது குறித்தான விவரங்களையும் அறிக்கையாக கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்சியின் தலைமையில் இருந்து உத்தரவு பறந்துள்ளது. பொதுக்குழுவுக்கு 4 நாட்களுக்கும் குறைவான அவகாசமே இருப்பதால் அது தொடர்பான பணியில் தாவேகா நிர்வாகிகள் பரபரப்பாகியுள்ளனர்.